நஞ்சு ஆரோக்கியமா இருக்கணும்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறது கேட்காங்க. நஞ்சு ஆரோக்கியமா இருக்க ஒண்ணு உணவு தாங்க. உணவு அதிக சாப்பிட்டாலும் பிரச்சனை, கம்மியா சாப்பிட்டாலும் பிரச்சனை, தவறான ப்ரொபோர்ஷன்ல சாப்பிட்டாலும் பிரச்சனை. நம்மளோட தமிழ்நாட்டு உணவு பொதுவாவே வந்து மாவு சத்துக்கள் நிறைய இருக்குது. அரிசி, கோதுமை இதுன்னு நம்ம கலந்து சாப்பிட்டு பழகி இருக்கோம். உப்புமாவும் நல்லது கிடையாது, ஆப்பமும் நல்லது கிடையாது, இடியாப்பமும் நல்லது கிடையாது, பூரியும் நல்லது கிடையாது. இது எல்லாமே வந்து பியூர் கார்போஹைட்ரேட்ஸ். அதுல ஒன்னு ரெண்டு சாப்பிட்டா பரவாயில்ல. ஆனா இதெல்லாம் ஒன்னு சாப்பிட்டோம் திருப்பி இன்னொன்னு சாப்பிடணும் ஒரு ஏக்கத்தை கொடுக்கும். அது கர்ப்பிணிகளை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால வீட்டில் இருக்கவங்க அதை அவாய்ட் பண்றது பெட்டர். முக்கியமா உணவு தாங்க. உணவு வந்து இந்த பாப்பா வந்து ஒரு கடுகளவுல இருந்து இந்த அளவுக்கு வளருது. இந்த அளவுக்கு வளர்றதுக்கு எனக்கு தேவை மாவு சத்துக்கள் சுத்தமா தேவை கிடையாதுங்க. இந்த அளவுக்கு வளருதுன்னா அந்த குழந்தைக்கு மெயினா தேவை புரதச்சத்து, கொஞ்சம் கொழுப்பு, விட்டமின்ஸ், சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதெல்லாம் நம்ம உணவுல இருக்குது. இங்க கவன சத்து புரோட்டீன், புரதச்சத்து நல்லா சாப்பிட்டீங்கனாலே நஞ்சு வந்து ஆரோக்கியமா இருக்கும். அது எப்ப இருந்து கரெக்டா 3வது மாசத்துல இருந்து நீங்க சாப்பிடணும். 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து நஞ்சோட வளர்ச்சி இருக்காது. நஞ்சுக்கு முன்னாடி கார்பஸ் லூட்டியம் கரும்பு உருவாக்குற இடம் இருக்கு. அதுல இருந்து அது பாட்டுக்கு வந்துடும். அப்புறம் அடுத்து உங்களுக்கு என்ன தேவை? நல்ல தூக்கம் இருக்கணுங்க. நீங்க 8 மணி நேரம் வேலை செய்யணும் சொல்லி 12 மணி நேரம் வேலை செய்யணும் சொல்லி வீட்டு வேலை செய்யறவங்களா இருந்தாலும் தூங்குறதுக்கு ரொம்ப கவனம் செலுத்துங்க. தூங்கும்போது எப்படி நம்ம சைடில் படுத்துவோம். அதனால குழந்தைக்கு நஞ்சு வந்து ஆரோக்கியமா இருக்கும். தூக்கம் கம்மியா இருக்கவங்களுக்கு நஞ்சு வந்து அவ்வளோ ஆரோக்கியமே இருக்காது. அதில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது குட்டி குட்டி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அது இந்த ராத்திரி நேரம் வேலை செஞ்சுட்டு பகல்லையும் வீட்டில் வேலை செய்கிறாங்க, இல்லை ராத்திரி ஃபுல்லாக டிவி பார்க்கறது, தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு கணவனும் மனைவி உட்காந்து சில பொழுதுபோக்கு இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நஞ்சு பாதிக்கும். 3வது என்ன எடுத்துக்கிட்டோம்? தண்ணிங்க. தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம நினைச்சிட்டு கரெக்டாக நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒன்று தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு அளவுக்கு ஜாஸ்தி குடிக்கிறது தப்பு. 2 லிட்டர் அவ்வளோ இருந்தால் போதும். எவ்வளோ யூரின் போகிறோமோ அதோட ஒரு 1.5 லிட்டர் கூட இருக்கணும். சாதாரணமாக நம்ம ஒரு நாளைக்கு வந்து 800 ml இருந்து 1 லிட்டர் வரைக்கும் போகும். ஸோ அதோட ஒரு 1500 ml இருக்கும். ஸோ அதிகம் தண்ணி குடிக்கூடாது, ரொம்ப கம்மியாக குடிக்கும். எனக்கு தெரிஞ்ச மக்கள் வந்து நம்ம அவ்வளோ தண்ணி குடிக்கிறது இல்லை. அப்படியே குடிச்சாலும் இந்த மெட்ரோ வாட்டர், பாட்டில் வாட்டர் இதெல்லாம் குடிக்கணும். அதில் வந்து குழந்தைக்கு தேவையான உப்பு சத்து இருக்கிறது இல்லை. ஸோ உப்பு சத்து கம்மியாச்சுனாலே நஞ்சோட வளர்ச்சி பாதிக்கும். இன்னொன்று நடைப்பயிற்சியோ இல்லாட்டி காலுக்கு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துட்டே இருக்கும். காலில் இருந்து ரத்த ஓட்டங்கள் நல்லா மேலே போய் நுரையீரல் போய் புது ரத்தம் நல்லா இதுவாகிட்டே இருக்கும். அந்த ஒரு மனப்பக்குவம் மட்டும் இல்லை. ஏன்னா வெளியிலலாம் வெயில், ரோடெல்லாம் கல் முள், டிராஃபிக் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இங்கே போனால் அது விழுந்துருமோ, டாக்டர் போனால் ரொம்ப நடக்காதீங்க அதுன்னு சொல்லி உங்களை பாதுகாப்பாக பண்ணுறாங்க. குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னு அவளுக்கு அபாஷன் ஆயிடுச்சு, இவளுக்கு அபாஷன் ஆயிடுச்சு, இவளுக்கு குறப்பிரசவம் ஆச்சு அப்படின்னு சொல்லி உங்களை வந்து நடக்காமல் போய் வச்சிருவாங்க. கால்குள்ள எக்ஸசைஸோ இல்லை நடைப்பயிற்சியோ இல்லை நீச்சல் உங்களால் பண்ண முடியும். அதுதான் பெஸ்ட். நீச்சல் வந்து உங்கள் அக்கம் பக்கத்தில் ஏதாவது இருக்குன்னா கட்டாயம் டெய்லி நீச்சல் அடிக்கலாம். மாடிப்படி கட்டாயம் ஏறணும். மாடிப்படி ஏறி இறங்கும்போது இந்த இடுப்பு எலும்பு தான் நல்லா கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். குழந்தை பிறக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ கடைசியாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், சூரிய ஒளி எல்லா கருவிலும் கட்டாயம் தேவை. நம்ம உடம்புல வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் மூடி பழகிருக்கணும். நம்மளோட உடம்புக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்கணும். எலும்புக்கு தேவையான கால்சியம் வந்து குழந்தைக்கு போய் கட்டாயம் சேராது. சூரிய ஒளி இருந்துச்சுன்னா உங்கள் விட்டமின் டி நல்லா இருக்கும். விட்டமின் டி நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் கால்சியம் மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்காது. காய்கறி இருந்த கால்சியம் வந்து உடம்பு எடுத்துக்கும். இவ்வளோ தாங்க நஞ்சு குடி கட்டாயம் ஆரோக்கியமாக இருக்கும். இது தவிர இந்த ஜெனடிக்ஸ் எங்கள் அம்மாவுக்கு இப்படி இருக்குது அதெல்லாம் சுத்தமாக கிடையாதுங்க. அதெல்லாம் மேபி இருந்துச்சுன்னா ஒரு 1/2% 3% இருக்கும். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. திருப்பி சொல்கிறேன், உணவு தான் முக்கியம். அது புரதச்சத்து. 2வது தண்ணி பற்றி சொல்லியிருக்கிறேன். 3வது தேவையில்லாத பொருள்களை சாப்பிடாதீங்க. 4வது தூக்கம். 5வது உடற்பயிற்சி. 6வது நல்ல கணவன் மனைவி உறவு. அந்த அன்பு பாசம் தான் இந்த குழந்தைய வளர்த்தெடுத்து போது. இப்போ மாத்திரம் இல்லைங்க, கல்லூரி படிச்சு இந்த குழந்தை கல்யாணம் ஆகி அடுத்த குழந்தை பிறக்க வரைக்கும் கணவன் மனைவியோட உறவு தான் முக்கியம். வெளிநாட்டில் மாதிரி நம்ம நாட்டிலையும் இப்போ வந்து கணவன் மனைவி உறவு வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. அதை கொஞ்சம் மாற்றணும். நஞ்சு ஆரோக்கியமாக இருக்குன்னா கணவனோட பங்கு பல மடங்கு இருக்குங்க. அதை சாதாரணமாக போடாதீங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நஞ்சு ஆரோக்கியமாக இருக்கும், குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும், தாய்ப்பால் அது பாட்டுக்கு சுரக்கும். 185%க்கு அது சாத்தியமாக இருக்குது. பாக்கி 115 பேருக்கு அது சாத்தியம் இல்லாமல் இருக்குது. அவங்களுக்குள்ள பிரச்சனைகளுக்கு அது தனியாக வீடியோ போடுறேன். பட் 85%க்கு இது எல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. சுகப்பிரசவம் ஆகும், குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும், நஞ்சும் ஆரோக்கியமாக இருக்கும்.